வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல இந்த வரலட்சுமி நோன்பு பற்றி தான் ஒரு பதிவு. நாளைக்கு வரலட்சுமி விரதம் இல்லையா? இதுவரை வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்காத திருமணமான பெண்கள் கூட இந்த பதிவை பார்த்த பிறகு கண்டிப்பா வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம். வரலட்சுமி நோன்பு என்றால் என்ன? இந்த வரலட்சுமி நோன்பு வைப்பதால் நம்ம வீட்ல செல்வ கடாட்சம் எப்படி பெருகும்? லக்ஷ்மியின் அருள் எப்படி நமக்கு கிடைக்கும்? எப்படி சுலபமா இந்த நோன்பை நம்ம கடைபிடிக்கலாம்? அதற்கு என்ன பொருள் எல்லாம் தேவை? மேலும் இது எந்த ஐதீகத்துல இந்த வரலட்சுமி நோன்பு கும்பிடுறாங்க? அதை எல்லாமே இதை ஒரு சின்ன பதிவா நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிந்ததை நான் சொல்றேன். இந்த வரலட்சுமி நோன்பு பத்தி கண்டிப்பா ஒரு பதிவு அப்படின்னு நான் ஏன் போட்டேன்னா, என்னோட யூடியூப் தோழியில பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் ராணிமா அவங்க இந்த நோன்பு வைக்கிறத பத்தி அவ்வளோ ஒரு மனநிறைவோட ஸ்ரத்தையோட சொல்லி இருக்கிறாங்க. அதை சொல்றதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ தூரம் புரிஞ்சுது. எங்கள் அம்மா வருடா வருடம் செய்யும் போது எனக்கு தோன்றாதது அந்த அம்மா சொல்லும் போது, ராணி அம்மா சொல்லும் போது எனக்கு அதை இதையே நம்ம 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்குள்ள தோன்றியிருந்தனால்தான் இன்னைக்கு இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவை பார்த்து நானும் இந்த நோன்பு வைத்தேன் அப்படின்னு ஒரு 2 பேர் சொன்னாலுமே எனக்கு அது மகிழ்ச்சி தான். இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது ஏன் கடைபிடிக்கிறோன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. மகத நாட்டுல சாருமதி அப்படின்ற ஒரு பெண் தன் கணவனோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாலாம். அந்த பெண்ணுக்கும் சில பல கஷ்டங்கள் இருந்திருக்கிறது. அப்ப அந்த அம்பாளை நோக்கி, அந்த லட்சுமியை நோக்கி, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, எங்கள் வீட்டிலும் செல்வ வளம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனமுருகி தினம் வழிபட்டு இருக்கிறான் அந்த சாருமதி. ஒரு நாள் இந்த லக்ஷ்மி தேவி சாருமதியின் கனவில் தோன்றி, இதுபோல் வரலட்சுமி நோன்புவை, பிறகு உன் வீட்டில் மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு அந்த அம்மா கடவுளை தோன்றி சொல்லி இருக்கிறாங்க. அதே போல சாருமதி தன் தோழிகளுடன் சேர்ந்து அந்த வரலட்சுமி நோன்பு அந்த அம்பாள் சொன்ன விதத்துல கடைபிடித்து மகிழ்ச்சியா இருந்ததா ஒரு ஐதீக கதை உண்டு. நம்ம நாட்டுல பல மாநிலங்கள்ல இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுது. ஒரு மாநிலத்திலும் அவர்கள் முறை, வழிபடும் முறை, கால நேரங்கள் மாறுபட்டாலும் ஆனால் எல்லா மாநிலத்திலையுமே இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறோம் நம்ம இந்தியாவில். நம்ம ஊர்ல எப்படி இதை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்ப கொண்டாடப்படுது, இந்த வரலட்சுமி நோன்பு என்னைக்கு கொண்டாடப்படுது? ஆடி அல்லது ஆவணி மாதத்தின் பௌர்ணமி நாளுக்கு முந்தின வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அதிகப்படியா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அந்த பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் இந்த வரலட்சுமி விரதம் நாம கடைபிடிக்கிறோம். நாளைக்கு வரலட்சுமி விரதம். அப்ப இந்த வரலட்சுமி விரதம் இருக்கணும்னா யாரெல்லாம் இருக்கலாம்? திருமணமான பெண்கள் தான் இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறாங்க. ஏன் கடைபிடிக்கிறாங்க? தன் கணவனுடைய நீண்ட ஆயுளை கருதி, பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை கருதி, குடும்பத்தின் மகிழ்ச்சி கருதி இந்த நோன்பை கடைபிடிக்கிறாங்க. அப்ப நான் இந்த நோன்பை மட்டும் வச்சுட்டேன்னா எனக்கு என் வீட்டில் நல்ல செல்வ கடாட்சம் வந்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம இந்த நோன்பு ஒரு பூஜை ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், அதை எப்படி முறையா செய்யணும் அப்படின்னு எல்லாமே இருக்குது. வசதியானவர்கள் மட்டும்தான் இந்த பூஜை செய்யணுமா? ஏழ்மையா இருக்கிறவங்க செய்யக்கூடாதா? கிடையவே கிடையாதுங்க. நம்மளுடைய வசதி என்னவோ அதற்கு தகுந்தா போல் நாம் பூஜை செய்யலாம். அதையுமே நான் சொல்லிடுறேன். வசதி படைத்தவர்கள் ஐயரை கூப்பிட்டு அவர்கள் எவ்வளோ கிராண்டா செய்ய முடியுமோ செய்து, நிறைய சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவர்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி தாம்பூலம் வைத்து கொடுத்து அனுப்புவார்கள். இது வசதி நிறைந்தவர்கள் அவர்கள் செய்யும் முறை. தன் வீட்டில் ஐயர் இல்லாமலும் நிறைய பெண்கள் அதையும் கடைபிடிக்கிறாங்க. சாதாரணமா நம்ம வீட்டில் நான் ஒரு பூஜை செய்யணுங்க அப்படின்னு நினைத்தீங்கன்னா, ஒரு சின்ன கலசம் தாங்க நமக்கு முக்கியம். பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இது போல ஒரு சின்ன பித்தளை கலசம் இருக்கும். இது போல சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், எப்படியோ ஒன்று இருக்கும். சில பேர் வெள்ளியில கூட வச்சிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரியும் சில பேர் வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பித்தளை சொம்பு எல்லார்கிட்டயும் இருக்கும். சின்னது பெருசெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஒரு கலச சொம்பு இருந்தா போதும். எடுத்து நல்லா சுத்தமா துலக்கி எடுத்து வச்சிருங்க. இந்த கலச சொம்புல நாம பச்சரிசி நிரப்பணும். பச்சரிசி அதுல கொஞ்சம் காயின்ஸ், ₹1 ₹2 காயின் இருந்தா சேர்த்து கலந்துக்கோங்க. பச்சரிசி ஒரு தாம்பலத்துல எடுத்து சில காயின்ஸ் அதை போட்டுருங்க. ஒரு 2 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம். வாசனை, லக்ஷ்மிக்கு பிடித்தது என்ன? வாசம் தான். அந்த அஷ்டலட்சுமியும் நம்மளுடைய வீட்டை தேடி வரணும் அப்படின்னா அந்த வாசம் தான் அவங்களை இழுக்குமா. நறுமணம், அவங்க மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அந்த நறுமணம் இருக்கணும். அதற்கு தான் இதையெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருள்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரம், லவங்கம், ஏலக்காய் எல்லாம். ஸோ இதை கலந்து
இதெல்லாம் கண்டிப்பா கலக்கணுமா அப்படின்னா, அது இல்லைன்னா பரவாயில்லங்க. வெறும் பச்சரிசி கூட நீங்க போட்டு வைக்கலாம். அதை பற்றி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். இருந்ததுன்னா கலந்துக்கோங்க. கலந்து இதில நிரப்பிட்டு, அது மேல ஒரு நல்ல ஒரு தேங்காய், நல்ல விளைந்த தேங்காவா ஒண்ணு வாங்கி, நல்லா தேய்ச்சு கழுவி, அது மேல மஞ்சள் தடவிடுங்க. மஞ்சள் தடவிட்டு, நீங்க தேங்காவையே அம்பாலா உருவகப்படுத்தலாம். எப்படி? 2 கண் வரைங்க. மை இருந்தா மையில வரைங்க. கரித்துண்டு இருந்தா கரித்துண்டு இழைச்சு வரைங்க கண்ண. ஒரு மூக்கு சின்னதா, ஒரு வாய், இதழை அழகா இதழ் வரைங்க. குங்குமத்தால இதழ் வரைங்க. அந்த அம்பாளுடைய உருவம் நல்லா அழகா பொட்டு வைங்க. அப்படி நீங்க வைக்கலாம். அந்த அரிசி மேல வைக்கலாம். அரிசி கூட பச்சை பருப்பு சேர்த்தும் சில பேர் வைப்பாங்க. இல்ல அரிசி வைக்காதவங்க சில பேரு தண்ணீர் நிரப்பி, அதுல ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் எல்லாம் கொஞ்சம் போட்டு அந்த தண்ணீரையும் வாசனையாக்கி, இல்லை என்கிட்ட தீர்த்த தண்ணீர்கள் இருந்தால் தீர்த்தங்களையும் நீங்கள் நிரப்பலாம் அந்த தண்ணீர் கூட. வச்சுட்டு மா இலைகளை, இது கூட மா இலைகளை இதுல வச்சு அடுக்கி வச்சு, அது மேல அந்த தேங்காயை வைத்து தேங்காயையே அம்பாளாக வழிபடலாம். இல்லைங்க, நான் தேங்காய்க்கு பதில் என்கிட்ட அம்பாளுடைய உருவம் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது போல அம்பாளுடைய உருவம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, நீங்க இந்த உருவத்தையே வைத்து தாராளமா அம்பாளை அலங்காரம் செய்யலாம். இந்த வரலட்சுமி நோன்பு அலங்காரம் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப் சேனல்ல இருக்குது. ஒரு சின்ன பித்தளை தவளை வைத்தோ, ஒரு ஸ்டீல் தவளை வைத்தோ, நீங்க எப்படி அந்த அம்பாளையே வீட்டுல வந்து அலங்காரம் செய்து விடலாம். ஒரு சின்ன ஒரு பட்டுப்புடவை கட்டி நாம செய்யலாம். இல்லை இந்த சொம்புக்கு, இல்லை எனக்கு அவ்வளோலாம் பண்ண தெரியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சொம்புல சுத்தி ஒரு துணி, ஒரு புது துணி, ஒரு சின்ன துணி கட்டிட்டு, அதுக்கப்புறமா நீங்க தேங்காய் வச்சு தேங்காய்க்கு உருவம் வரைஞ்சி ஒரு பூ வைத்து அம்பாலா நினைச்சு நீங்க வழிபடலாம். வசதி வாய்ப்புகள் இருக்கிறத பொறுத்து பொருள் தான் மாறுபடும். ஆனால் பூஜையின் பலன்கள் ஒன்றுதான். அதை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி பூஜைக்கு பெண்களை நாம அழைக்கும் போது, இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல வந்துட்டு 4 பேரை கூட கூப்பிட முடியல. அந்த அளவுக்கு அக்கம் பக்கத்துல நமக்கு பழக்கம் இல்லாமலும் இருக்குது. அந்த மாதிரி அழைக்க முடியலன்னா பரவாயில்ல, அதுக்கும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்களே அந்த பூஜையை செய்து முடிக்கலாம். வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் இருந்து செய்யலாம். இல்லை ஒரு 2-3 பேரை மட்டுமே கூப்பிட முடியுதுன்னா தாராளமா கூப்பிடலாம். இந்த கூப்பிடக்கூடிய பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள் அப்படின்னு ஒதுக்கி வரணும்னு விருப்பப்படுறவங்களையும் நாம ஒதுக்குனாதான் அந்த தெய்வம் கூட நம்மளை மன்னிக்காது. அதனால எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் நம்மளுடைய மன தூய்மையோடு ஒரு பூஜையை செய்தால் கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு. இந்த வரலட்சுமி நோன்பு இருந்துட்டா எங்க வீட்டுல செல்வ வளம் வந்துருமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரும். ஏன் வரும்? நம்ம இந்த நோன்பு எதற்காக வைக்கிறோம்? கணவனுடைய நீண்ட ஆயுளை பெறுவதற்காக வைக்கிறோம். கணவனுடைய நீண்ட ஆயுள் வேணும்னு எந்த பெண் நினைப்பா? அந்த கணவன் நல்ல கணவனா இருக்கணும், தன் மேல பாசமா, குழந்தைகள் மேல பாசமா, குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்கிறவனா இருப்பார். அப்ப அந்த பெண் இன்னும் என் கணவன் நீண்ட ஆயுளோட இருக்கணும், எங்களை எல்லாம் நல்லா பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு வந்து விரதம் இருப்பார். அப்ப அந்த மாதிரி ஒரு கணவனுக்காக ஒரு விரதம் இருக்கும்போது, ஒரு திருவிழா மாதிரி ஒரு பூஜை செய்யும் போது நம்ம வீட்டில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நோன்பை நோக்கி நாம செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மகிழ்ச்சியை தரும். இது கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கும். குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் சொல்படி நடப்பார்கள். இப்படி போகும்பொழுதுதான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்கும். இல்லை நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் நிறைய கடன் வச்சிருக்கிறேன்னா அதற்கு பேர் லட்சுமி கடாட்சம் கிடையாது. உங்களுடைய வருமானம் மாதத்திற்கு உங்களுக்கு 10 ரூபாய் வருமானம் வருதுன்னா அதற்குள் கடன் இல்லாமல் நீங்கள் குடும்பம் நடத்துறீங்களா, அதுதான் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம். இதோடைய மகத்துவத்தையே நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளோ பணம் வச்சிருக்கிறாங்க, அதுதான் லட்சுமி கடாட்சம் கிடையாதுங்க. நம்மளுடைய வருமானத்திற்குள் நாம குடும்பம் நடத்தி மகிழ்ச்சியா இருக்கிறோம் பாருங்க, அதுதான் லட்சுமி கடாட்சம். இதுவே நிறைய பெண்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த தாத்பரியத்தை புரிந்து கொண்டால் கண்டிப்பா இந்த வரலட்சுமி நோன்பு யார் வேண்டுமானாலும், எந்த சுமங்கலி பெண்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த பூஜையில் திருமணமாகாத கன்னி பெண்கள் கலந்து கொள்ளலாம்னா கலந்துக்கலாம் தாராளமா. அடுத்து அவர்களுக்கும் நல்ல கணவன் வேண்டும் அப்படின்னு பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்களுக்கும் ஒரு தாம்பூலம் கொடுக்கலாம். சரி, இந்த பூஜைக்கு என்னெல்லாம் செய்யணும்? வியாழக்கிழமை அன்றே வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து, அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கோம். படியில மஞ்சள் குங்குமம் வைக்கிற வழக்கம் இன்னைக்கு நிறைய குறைஞ்சிக்கிட்டே போதுங்க. அந்த அளவுக்குல இருக்குது. சில பேர் பெயிண்ட்லேயே வரைஞ்சி வச்சிடுறாங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அவ்வளோ நல்லது. அது ஒரு கிருமி நாசினி மாதிரி நமக்கு. அதோடைய மனம், அந்த மனம் வந்து வீட்டுக்குள்ள சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி கதவுல மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க.
அப்போ உங்களுடைய விருப்பப்படி அதை வைத்துருங்க. ஸோ அன்னைக்கே வந்து வியாழக்கிழமை இரவே நிறைய பேர் கலசத்தை ரெடி செய்துப்பாங்க. கலசத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே கலசம் ரெடி செய்து வச்சிருவாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில எழுந்து நெய்வேத்தியம் செய்யணும். வரலட்சுமி விரதத்துக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பா இனிப்பா இருக்கணுங்க. மகிழ்ச்சியான ஒரு செய்திக்காக நாம ஒரு விரதம் இருக்கிறோம். அப்போ அது இனிப்பு செய்து நாம நெய்வேத்தியம் பண்ணணும். ஒரு சக்கரை பொங்கல் செய்யலாம், ஒரு அவல் பாயாசம் செய்யலாம், ஒரு அப்பம் செய்யலாம். உங்களுக்கு என்ன முடியுதோங்க, நிறைய செய்ய முடியறவங்க நிறைய செய்யுங்க. என்னால் கொஞ்சம் தான் செய்ய முடியும்னா குறைந்தது ஒரு சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு பாயாசம் செய்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. எதுவுமே என்னால் பண்ண முடியலன்றவங்க பால் வாங்கி காய்ச்சி நல்ல இனிப்பு போட்டு அங்கே வச்சிருங்க. ஸோ ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணிடணும். இந்த கலசத்தை நாம் வைக்கிறதுக்கு கலசம் வந்து நீங்கள் தட்டில் ஒரு நீங்கள் தேங்காயத்தான் அம்பாலா வழிபடுறீங்கன்னா ஒரு பெரிய தாம்பாள தட்டில் அரிசி கொட்டி அது மேலே இந்த கலசத்தை வைத்து வழிபடலாம். பூ வாங்கிக்கோங்க, நல்ல வாசமுள்ள பூக்கள் நிறைய வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் நிறைய பூக்கள் பூத்து இருக்குது, எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, காட்டு பூக்கள் எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, வண்ண வண்ண பூக்கள் நிறைய நீங்கள் பாட்டு பூக்களை பறித்து எடுத்து அலசி தட்டில் வச்சுக்கோங்க. இந்த பூக்கள் ஏன் நம்ம இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா, இந்த லக்ஷ்மி விரதம் நீங்கள் வந்துட்டு பூஜை செய்யும் போது என்ன சொல்லி பூஜை செய்வீங்க? லக்ஷ்மிக்கான 108 நாமம், 1008 நாமம் இருக்குது, 108 நாமம் இருக்குது. அப்போ அந்த 108 நாமத்தை சொல்லி நீங்கள் வந்து இந்த பூக்களை அந்த கலசத்தின் மேலே போட்டு பூஜை செய்யணும். எனக்கு இந்த நாமம் எல்லாம் தெரியாதுங்க, எனக்கு சொல்ல வராதுங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கான புத்தகம் விற்கிது, அதை வாங்கி பார்த்து நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு அந்த புத்தகம் பார்த்து எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்றவங்க லக்ஷ்மியே நமக, வரலட்சுமியே நமக இதே போல ஒரு 108 முறை சொல்லுங்க, எந்த ஒரு தவறும் இல்லை. சொல்லி மனதார அந்த தெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து அந்த பூக்களை அந்த கலசத்தின் மேல் போட்டு ஒரு பூஜையை செய்யுங்க. இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு, மஞ்சள் சாரடை எடுத்து அந்த அம்பாளுக்கு மஞ்சள் கயிறு கட்டிடுங்க. நீங்கள் விருப்பப்படுற மாதிரி நீங்கள் செய்கிற அலங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்பாளுக்கு நீங்கள் பொன் நகைகள் அணியலாம், இல்லை ஒரு கவரிங் நகைகளை போடலாம், பாசி ஊசி மணிகள் இருந்தால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு அழகான ஒரு அலங்காரம் செய்து பாருங்க அந்த அம்பாளுக்கு. செய்துட்டு அதன் பிறகு இந்த பூஜையெல்லாம் ஆரம்பிங்க. ஒரு 11 மணிக்குள்ள இந்த பூஜையை வந்து முடிச்சிடுங்க. அந்த கதையெல்லாம் இருக்குது இல்லையா, இதற்கான கதையும் அந்த புத்தகத்துல எல்லாம் இருக்கும். அந்த கதையை ஒருத்தர் வாசிக்க சொல்லி அங்க வந்திருக்கிறவர்கள் அந்த கதையை கேட்கலாம். ஸோ இதுதான் ஒரு பூஜைக்கான ஒரு தாத்பரியம். இதெல்லாம் செய்த பிறகு காலையில இருந்து இந்த பெண்கள் விரதம் இருப்பாங்க. விரதம் எது பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த விரதத்தை முடித்து அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடலாம். வந்திருக்கிறவர்களுக்கும் அன்னதானம் கொடுத்து வந்திருக்கிறவர்களுக்கு தாம்பூலம் எப்படி கொடுக்கலாம்? வசதியானவர்கள் நல்ல ஒரு தாம்பாலம் வாங்கி அதில் புடவை வைத்து மஞ்சள் குங்குமம் வளையல் கண்ணாடி எல்லாம் வைத்து கொடுப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு கொடுக்கறது இல்லையா அப்படின்னும் போது, இல்லை மிடில் கிளாஸை என்னால் ஒரு சாதாரணமாக தான் என்னால் செய்ய முடியுன்றவங்க ஒரு ப்ளவுஸ் பீட் வாங்கி அதில் ஒரு வளையல், ஒரு மஞ்சள் குங்குமம், ஒரு தாலி கயிறு, ஒரு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வைத்து நீங்கள் கொடுக்கலாம். பூவோடு சேர்த்து வைத்து கொடுக்கலாம். இல்லை இது எதுவுமே என்னால் முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ஒரு வெத்தலை பாக்கு பூ பழம், ஒரே ஒரு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த நெய்வேத்தியத்தில் நம்ம ஒரு இனிப்பு செய்து படைக்கிறதுக்கு கூட நிறைய பழங்கள், இனிப்பான பழங்கள் வாங்கி வைத்து படையலில் வைங்க. என்னால் நிறைய வகையான பழம் வாங்க முடியாதுன்றவங்க வாழைப்பழம் மட்டுமே வாங்கி வைத்து நீங்கள் படையல் செய்யலாம். ஸோ இதுதான் இந்த கலசம் வைத்து கும்பிடக்கூடிய ஒரு முறை. இது இருக்குது அது இல்லை அப்படின்னு எந்த ஒரு மனக்குறையும் உங்களுக்கு தேவையில்லைங்க. எது உங்கள் வீட்டில் இருக்குதோ அதை வைத்து நிறைவா அந்த அம்பாளை நீங்க மனமுருகி கூப்பிட்டாலே அந்த அம்பாள் உங்க வீட்டை நோக்கி வந்துருவாங்க. என்ன, நம்ம வீடு வந்து சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். யாரும் உள்ள வந்தா ஒரு முகம் சுழிக்காமல் உள்ள வரக்கூடிய அளவுல ஒரு நறுமணத்தோட, ஒரு சாம்பிராணி வாசத்தோட, ஒரு ஊதுவத்தி வாசத்தோட, ஒரு கற்பூர மனத்தோட அது வந்து இருக்கணும். அதனால இந்த பொருள் எல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மூலிகை சாம்பிராணின்னு ஒன்று இருக்கு. ஏன் இதற்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இந்த மூலிகை சாம்பிராணியில கலக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய லங்ஸ் செயல்படாத மூச்சு விடுற இடம், அந்த மூச்சு சுவாச குழாய்களை சுத்தப்படுத்துறதுக்கு அவ்வளோ தூரம் உதவி புரியுது. அப்போ இந்த மூளை செயல்பாடு சுறுசுறுப்பாகுது, நம்மளுடைய லங்ஸ் எல்லாம் நல்லா அந்த சுவாச பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த மூலிகைன்னா என்ன நல்லா இருக்கும், நமக்கு நம்மளுடைய மூளையும் நல்லா இருக்கும், நம்ம குழப்பம் இல்லாமல் சிந்திப்போம், நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன் வந்து அசாத்தியமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது,
வேலை சுறுசுறுப்பா ஓடும், வருமானம் நல்லா வரும், குடும்பத்தில் செல்வ கடாட்சம் பெருகும். இப்ப தெரியுதாங்க உங்களுடைய சூட்சமம்? இதுதான். எல்லாவற்றிலும் ஒரு அறிவியல் கூறு அங்க இருக்கிறது. நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலிலும் மூலிகை சாம்பிராணி நம்ம போட்டிருக்கிறோம். நான் இதில் டேக் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி நீங்க எடுத்து கூட செய்து வச்சுக்கலாம். ஒரு பொருளும் எந்த உறுப்புக்கு நன்மை பயக்குது, ஏன் இதை கலந்து சாம்பிராணி போடணும்னு அதுல மிக தெளிவா சொல்லி போட்டிருக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பூஜையை செய்யுங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ள இந்த அம்பாளை கலசத்தை நம்ம கிழக்கு நோக்கி வைத்து படைக்கிறோம். முதல்ல சாமி கும்பிட்றோம், கிழக்கு நோக்கி வச்சு இந்த கலசத்தை நிறுத்தி வச்சு நம்ம சாமி கும்பிட்றோம். மாலையில் ஒரு எலுமிச்சை சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒன்று செய்து நெய்வேத்தியம் செய்து வச்சு விளக்கேற்றிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே விளக்கு குளிர வச்சுட்டு அந்த அம்பாளை வடக்கு நோக்கி திருப்பி வச்சிடுங்க. திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கலசத்தை கலைச்சிடலாம். அன்றைக்கே அந்த கலசத்தை கலைச்சிடுங்க. கலைச்சிட்டு அந்த தேங்காவை எடுத்து வீண் பண்ணிடாதீங்க. நிறைய வீடுகளில் செவ்வாய் வெள்ளியில் படைக்கக்கூடிய இந்த வெத்தலைப்பாக்கு பழம்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைக்கு போகிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். அந்த மாதிரி செய்வதனால் நம்ம வீட்டில் ஒரு லட்சுமி கடாட்சம் வரும்னா வராது. எந்த ஒரு பொருளும் நெய்வேத்தியத்துக்கு வைக்கப்பட்டது வீணாகக்கூடாது. அதை நாம் சாப்பிடணும். எந்த முறையில் பயன்படுத்தணுமோ பயன்படுத்தணும். நாம் சாப்பிடலையே அடுத்தவர்களுக்கு கொடுத்துடணும். அதனால் அந்த தேங்காயும் எடுத்து வீணடிக்காமல் அதை நீங்கள் என்ன விதமான சமையலில் நீங்கள் சேர்ப்பீங்களோ ஒரு ஸ்வீட் செய்யலாம். இல்லை நீங்கள் ஒரு பால் எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் குடிச்சிடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு நன்மை பயக்கிற மாதிரி அந்த பொருளை நீங்கள் உட்கொள்ளுங்க. அந்த பூஜையோட பலன் முழுவதுமாக கிடைக்கிறதோடைய தாற்பயம். அதனால் இதுவரைக்கும் வரலட்சுமி நோன்பு செய்யாதவர்கள் கூட இந்த முறை செய்து பாருங்க. திருமணமான பெண்கள் தான் குறிப்பாக இந்த வரலட்சுமி நோன்பு வைப்பாங்க. செய்து பாருங்க. உங்களுக்கு என்ன மனநிறைவு இருக்குது. வருடம் இதை செய்துக்கிட்டே வரும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு நிறைய முன்னேற்றம் இருந்தது, எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நீங்கி வந்திருக்கிறோம் அப்படியெல்லாம். இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லைங்க, நம்பிக்கையின் ஒளி. ஒரு பூஜை புனஸ்காரம் என்றது என்னன்னா நம்பிக்கை மட்டும்தான். நம்பினவருக்கு அது தெய்வம், நம்பாதவருக்கு அது கல். இவ்வளவுதான். இதுதான் பூஜை. அதனால நம்பி ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பா அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீடு தேடியும் வரும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு உங்கள் ஆதரவை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நன்றி.